ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நோக்கியாவோட 1100 மொபைலுக்குள்ளே இருக்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பற்றி நம்ம எக்ஸ்பிளனேஷனாக பார்க்க போகிறோம். அதாவது நோக்கியாவோட இந்த மொபைலை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குது, எப்படி இந்த நோக்கியாவோட 1100 மொபைல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பேட்டரி, சிம்மு ரெண்டையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சைடு எட்ஜஸை ஜஸ்ட் ஒரு புஷ் கொடுத்தாலே போதும். இந்த டாப்பர் லேயர் பார்த்தீங்கன்னா நமக்கு கலட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நெகத்தை வச்சு ஜஸ்ட் ஒரு புஷ் கொடுக்குறோம், அழகாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டல் பாடி நமக்கு இருக்கும். இந்த மெட்டல் பாடி பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பக்கம் ஸ்க்ரூ இருக்கும். இது டைமண்ட் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இந்த டைமண்ட் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிரைவ் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் டிரைவில் இந்த டைமண்ட் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்க்ரூவை நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் லேயரை மட்டும் நான் கழட்டி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டான டெக்னாலஜி அப்போவே நோக்கியா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், டிரான்ஸ்பரண்டாக டிஸ்பிளே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா